ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் திதி என்னும் நங்கை மாலை பொழுதில் கருவுறுதல். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு, அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு படிக்கிறது 25 மற்றும் 26வது ஸ்லோகம். இந்த 25, 26ஆம் ஸ்லோகம் இதெல்லாம் கஷ்யப மகரிஷி, கஷ்யபர் தன் மனைவியான தேவதியுடன் திதியிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். கஷ்யபர் அவரது மனைவியான திதியிடம் உரையாடி கொண்டிருக்கிறார். சரி, என்ன பேசினாரு? ஸ்மசான சக்ரா நில தூளி தூம்ர விகீர்ண வித்யோத ஜடாகலாபக பஸ்மாபகுண்டா மலருக்ம தேகோ தேவஸ்திரிபிஹி பஷ்யதி தேவரஸ்தே அமல ருக்ம தேகோ. சரி, சிவபெருமானின் மேனி சிவந்த நிறமுடையது. அவர் கலங்கமற்றவர் என்பதோடு தன் உடலெங்கும் சாம்பலை திருநீராக பூசியிருப்பவருமாவார். அவரது ஜடாமுடியில் சுழல் காற்றினால் பறந்து வந்த சுடுகாட்டு தூசி ஒட்டியிருக்கும். அவர் உனது கணவரின் இளைய சகோதரர் ஆவார். அவருக்கு 3 விழிகள் உண்டு. கஷ்யப மகரிஷி திதியை கல்யாணம் பண்ணிட்டார். திதியோட சேர்ந்து 13 பொண்ணுங்க. தக்ஷனுடைய பொண்ணுகள்ல ஒரு 13 பொண்ணுகளை தக்ஷனுடைய 13 பொண்ணுகளை தக்ஷ பிரஜாபதி கஷ்யபருக்கு மனமுறுதி கொடுத்தார். கஷ்யப மகரிஷிக்கு தக்ஷன் தன்னுடைய பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதுல ஒரு மனைவிதான் திதி, அதிதி திதி. இந்த திதியோடைய சகோதரி தான் சதி. சதி தேவி திதியோட சகோதரி. சதி தேவியுடைய கணவர் யாரு? சதி தேவியின் கணவர் மகாதேவன், சம்பு மகாதேவன். அப்போ சதி தேவியின் கணவர் மகாதேவன், திதியோடைய கணவர் கஷ்யபர். அப்போ தன் மனைவியோடைய சகோதரியின் கணவன் கஷ்யபருக்கு சகோதரன் போல கருதப்படுகிறார். தன் மனைவியோடைய சகோதரனை கஷ்யபர் தன் சகோதரனா கருதுகிறார். சரி, இப்போ சிவபெருமானுக்கு ரூபம் உண்டு, அவர் அருவமானவர் கிடையாது. பெரும்பாலும் பொதுமக்கள் என்ன பண்றாங்க, சிவபெருமானை லிங்க வடிவுல வழிபடுறாங்க. ஆனா வைணவர்கள் அவரை லிங்க வடிவுல வழிபடுறதுல அவருக்கு உருவம் உண்டு. சிவபெருமான் ஏதோ உருவமற்றவர் அல்ல, அவர் அருவமானவர் அல்ல. அவருடைய ரூபம் இங்க வர்ணிக்கப்பட்டிருக்கு. பாகவதத்துல சிவபெருமானின் ரூபம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அவருடைய ரூபம் எப்படி இருக்கு? கஷ்யபர் சொல்றார், சிவபெருமானின் மேனி சிவந்த நிறமுடையது. ஸ்மசான சக்ரா அனில தூளி தூம்ரஹ விகீர்ண வித்யோத ஜடா கலாபரஹ. அந்த ஸ்மசானத்துல சுடுகாட்டுல எரியிற சாம்பல் இருக்கு இல்லையா, சுடுகாட்டுல பெணம் எரியிற சாம்பல் எடுத்து உடம்புல பூசிருக்கார் சிவபெருமான். சுடுகாட்டுல பெணம் எரியிற சாம்பல், அதுதான் விபூதி. நம்ம மக்கள் பூசுறதெல்லாம் அந்த விபூதி கிடையாது, ஜவ்வாதி விபூதி. நம்ம மக்கள் பூசுற விபூதி எல்லாம் கலப்படம். ஆனா சிவபெருமான் எந்த விபூதி பூசிருக்கிறாரு? ஸ்மசானத்துல பெணம் எரியிற சாம்பல் எடுத்து உடம்புல பூசிருக்காரு. ஆனாலும் அவர் கலங்கமற்றவர். சிவபெருமானின் மேனி சிவந்த நிறமுடையது.
அவர் களங்கமற்றவர் என்பதோடு தன் உடலெங்கும் சாம்பலை திருநீராக பூசியிருப்பவர் ஆவார். அவரது ஜடாமுடி, சிவபெருமானுக்கு ஜடாமுடி இருக்கு. அந்த ஜடாமுடியில என்ன எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்மசானத்தில் இருக்க சாம்பல்லாம் அந்த முடியில படர்ந்திருக்கு. அவரது ஜடைமுடியில் சுழல் காற்றினால் பறந்து வந்த சுடுகாட்டு தூசி ஒட்டியிருக்கும். அவர் உனது கணவரின் இளைய சகோதரர் ஆவார். அவருக்கு 3 விழிகள் உண்டு. சிவம் என்றால் மங்களம். சிவா அப்படின்னாலே ஆஸ்பீஷியஸ். சிவபெருமான் இருக்கிற இடம் அமங்கலமா இருந்தாலும் அந்த அமங்கலமான இடத்தை மங்களமாக மாற்றக்கூடியவர். சுடுகாடு, ஸ்மசானம். பொதுவா நாம ஒரு இறந்த வீட்டுக்கு போனா அந்த ஆடையோட குளிக்கிறோம். ஒருத்தர் இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா, இப்ப நம்ம ஒரு இறந்த வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு வேற துண்டெல்லாம் கட்டி குளிக்க கூடாது. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோட குளிச்சிடும். வீட்டுக்கு வெளியில உள்ள பாத்ரூம்ல அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோட குளிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள போறோம். ஏன்னா அந்த ஆடை எல்லாமே கண்டாமினேஷன், அமங்கலம். பிறப்பும் அமங்கலம், இறப்பும் அமங்கலம். பெண் வயதுக்கு வந்துட்டாலும் அமங்கலம். ஒரு பொண்ணு குழந்தை பத்தினாலும் அமங்கலம். அப்ப என்னது, அந்த இடத்துல கண்டாமினேஷன் டைம் இருக்கு. தீட்டு ஆயிடுச்சு. பிறப்பு தீட்டு. குழந்தை பிறந்துருச்சு, கொஞ்ச நாளைக்கு அந்த அம்மா கருவறை விட்டு வெளியே வரமாட்டாங்க. அப்ப பிறப்பும் தீட்டு, இறப்பும் தீட்டு. பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அதுவும் தீட்டு. அப்ப அந்த புனித சடங்கு பண்ற வரைக்கும் அது அசுத்தம் தான். அப்போ இறப்பே அசுத்தம்னு சொன்னா ஸ்மசானத்தை பத்தி என்ன சொல்ற? சுடுகாடு. ஒருத்தர் இறந்த வீட்டுக்கு போனாலே அது அங்க நம்ம அசுத்தம் ஆயிடுறோம்னு சொன்னா, சிவபெருமான் இருக்கிறதே ஸ்மசானத்துலதான் இருக்க. ஆனா அவர் களங்கமற்றவர். எப்படி கங்கா நதி பரிசுத்தமானது. கங்கா பதித பாவனி. கங்கா எங்கெல்லாம் ஓடுறாங்களோ அந்த இடம் புனிதமாகும். கங்கை கரையில வாழ்றது ரொம்ப பெரிய பாக்கியம். கங்கை எங்கெல்லாம் ஓடுதோ அந்த இடம் புனிதமாகும். கங்கா 3 உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க. கங்கா தேவி 3 உலகத்தையும் புனிதப்படுத்துறாங்க. அதனால கங்கா தேவி பதித பாவனி. சிவபெருமானோ பதித பாவன. வீழ்ந்த ஆன்மாக்களுக்கு அடைக்கலம் தருபவர். வீழ்ந்த ஆன்மாக்களுக்கு அடைக்கலம் தருபவர். வீழ்ந்த ஆன்மானா மனுஷங்க மட்டும் இல்ல. மனுஷங்க மட்டும் வீழ்ந்த ஆன்மாக்கள் இல்ல. பிரேதங்கள், பூதங்கள், பிசாசுகள், ராட்சசர்கள், அசுரர்கள் எல்லோருக்கும் அடைக்கலம் தருபவர். அவர் மங்களமானவர். இஸ் ஆஸ்பீஷியஸ். அவர் சுடுகாட்டுல இருந்தாலும், சுடுகாட்டுல இருக்கிற சாம்பல் எடுத்து உடம்புல பூசிக்கிட்டாலும், சுடுகாட்டுல இருக்கிற தூசி அவர் மேல படிஞ்சிருந்தாலும் அவர் பரிசுத்தமானவர், அப்பழுக்கற்றவர். ஏன் இவ்வளவு சிறப்பு சிவபெருமானுக்கு? சிவபெருமான் சுடுகாட்டில் இருந்தாலும் பரிசுத்தமானவர். அவர் எல்லா ஜீவராசியும் விடுவிக்க கூடியவர். அவர் உடம்புல ஸ்மசான சாம்பல் பூசினாலும் அவர் கலங்கப்படுறதில்ல. அவர் இந்த ஸ்மசானத்துக்குள்ள தூசி அவர் மேல பட்டாலும் அவர் கலங்கம் அடைறதில்லை. அப்படின்னு ஏன் சிவபெருமானுக்கு இவ்வளவு ஏற்றப்போ? அவர் எப்பவுமே தன் இதயத்துல பரமபுருஷோத்தமனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தியானம் செய்து கொண்டே இருக்கு. ஒரு செகண்ட் கூட, ஒரு நொடி கூட அவர் பகவானை மறப்பதில்லை. எப்படி நதிகளில் கங்கை உயர்ந்ததோ, எப்படி தாவரங்களில் ஹிமாலயம் உயர்ந்ததோ, எப்படி விரதங்கள்ல ஏகாதசி உயர்ந்ததோ, அந்த மாதிரி வைஷ்ணவானாம் யதா சம்பூ. வைணவர்களே முதல் தரமானவர் சம்பு மகாதேவ். 12 மகாஜனங்கள் ஒருவர். பகவானுடைய அதிகாரப்பூர்வமான பக்தர்கள், பகவானுக்கு மிக பிரியமான பக்தர்கள், பகவானுக்கு மிக நெருக்கமான பக்தர்கள், பகவானை பற்றிய உன்னதமான அறிவு, பகவானை பற்றிய ரகசியம், அதை கற்றுத்தரக்கூடிய பெரும் பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள், மகாஜனங்கள். அந்த 12 மகாஜனங்கள சிவபெருமானும் ஒருவர். யாரெல்லாம் 12 மகாஜன்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கு. 12 மகாஜனம் யாரெல்லாம்? யாரெல்லாம் 12 மகாஜன்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம்.
அஜித், விஜய், சூர்யா எல்லாம் சொல்லிடாதீங்க. ஹரே கிருஷ்ணா. 12 மகாஜனங்கள் யாரு? நாடார் மகாஜனம், ஆரிய வைசிய மகாஜனம் சொல்லிடாதீங்க. இங்க சொல்ற 12 மகாஜனம் வேற. ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாதோ பீஷ்ம ஜனகோ வையாசகி பலிம் பயம். 12 பேர். ஸ்வயம்பு பிரம்மா, நாரதர் நாரத முனிவர், சம்பு சிவபெருமான் மகாதேவர், ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரா 4 குமாரர்கள், சரகர் சனந்தனர் சனாதன சனத்குமாரா. ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ கபில தேவர் தேவகுதியின் புதல்வர் கபிலா. ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு 14 மனுக்கள். ஸ்வயம்பு மனு, வைவஸ்வத மனு, சக்ஷுஷ மனு, இந்திர சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தட்சிண சாவர்ணி, மேரு சாவர்ணி, இந்த மாதிரி 14 மனு. ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாத் பிரகலாத் மகாராஜ், பீஷ்மா பிதாமகர் பீஷ்மர், ஜனகா ஜனக மகாராஜ், வையாசகி சுகதே கோசாமி, பலி பலி மகாராஜ், தென் யமராஜ். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாத பீஷ்ம ஜனகோ வையாசகி பலி பலி. 12 பேர். அந்த 12 மகாஜனங்கள் ஒருவர். அப்ப சிவபெருமானுடைய சிறப்பு என்னது? சிவபெருமான் 50 சிறப்பு பெற்றவர். சிவபெருமான் எத்தனை சிறப்பு பெற்றவர்? 50 சிறப்பு பெற்றவர். அவர் 12 மகாஜனங்கள் ஒருவர். அவர் பகவானுடைய குணாவதாரம். தமோ குணத்துக்கு அதிபரா இருக்காரு பகவானுடைய குணாவதாரம். அவர் வைணவர்களே முதல் தரமான வைஷ்ணவானாம் யதாசம்பு. அவர் மகாதேவர், தேவர்கள் எல்லாம் முதன்மையானவர் மகாதேவர். அவர் ருத்ர சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர். பகவானை பகவானுடைய தத்துவம், இறை தத்துவம், இறை உணர்வு, கிருஷ்ண தத்துவம், கடவுளை பற்றி, ஆண்டவரை பற்றி, இறைவனை பற்றிய விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு சம்பிரதாயத்தை தோற்றுவித்த பிரதான ஆச்சாரியர் ருத்ரஸ். ருத்ர சம்பிரதாயத்தை தோற்றுவித்தவர் மகாதேவ். இந்த 50 சிறப்பு படைத்தவர் சிவபெருமான். என்னென்ன 5 சிறப்பு? சிவபெருமான் 12 மகாஜனங்கள் ஒருவர், வைணவர்களே முதல் தரமானவர், பகவானுடைய குணாவதாரம், அவர் தேவர்களே முதன்மையானவர், வைஷ்ணவர்களே முதன்மையானவர், தேவர்களே முதன்மையானவர், 12 மகாஜனங்கள் ஒருவர், பகவானுடைய குணாவதாரம். அதுக்கப்புறம் அவர் ருத்ர சம்பிரதாயத்தை தோற்றுவித்தவர். ருத்ர சம்பிரதாயம். அதனால சிவபெருமானை புரிந்து கொள்றது சாதாரண விஷயம் அல்ல. சிவபெருமான் விஷ்ணு தத்துவம் கிடையாது, ஜீவ தத்துவம் கிடையாது. ஜீவ தத்துவம்னா யாரு? ஜீவ தத்துவம்னா பிரம்மா வரைக்கும் எல்லா ஜீவ தத்துவம். தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, மனுஷங்க, தேவர்கள், கந்தர்வர், கிண்ணறர், கிம்புருஷர், வித்யாதரர், இதெல்லாம் ஜீவ தத்துவம். பிரம்மா வரைக்கும் ஜீவ தத்துவம். விஷ்ணு தத்துவம்னா ராமர், நரசிங்கர், வராகர் எல்லாம் விஷ்ணு தத்துவம். சிவபெருமான் எங்க சேர்க்கிறது? அவரை விஷ்ணு தத்துவத்திலையும் சேர்க்க முடியாது, ஜீவ தத்துவத்திலும் சேர்க்க முடியாது. அவர் சிவ தத்துவம். சிவபெருமான் சிவ தத்துவம். அப்ப சிவபெருமான் எப்படி புரிஞ்சுக்கிறது? சிவபெருமானை பற்றி பிரம்மா என்ன சொல்றார்? ஸ்ரீராம் யதா தத விகார விசேஷ யோகாத் சஞ்சாயதேன திகதா பிரதஹஸ்தி ஹேதோஹ யஷம்புதாமபி ததா சமுபகார்யாத் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. ஸ்ரீரம்னா பால், ஸ்ரீரம்னா பால், தகினா தயிர். ஸ்ரீரம்னா பால், தகினா தயிர். பால்ல இருந்தா தயிர் வருது. தயிருக்கு ஆதாரம் பால். ஆனா பாலும் தயிர் ஒண்ணு கிடையாது. பால் தான், தயிர் தான். ஸ்ரீரம் யதா தத விகார விசேஷ யோகா சஞ்சாயதே நதிகதா பிரதகஸ்தி ஹேதோ யஷம்புதாம் அபததா சமுபைதி காரியா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பால்ல இருந்து தயிர் வந்தாலும், தயிருக்கு ஆதாரம் பாலாக இருந்தாலும், பாலும் தயிரும் ஒன்னாயிடாது. நான் தயிர் சாதம் கேட்டேன், சுவாமி எனக்கு கொஞ்சம் தயிர் சாதம் கிடைக்குமா? ஒருத்தர் பாலை ஊத்தி சாப்பாட்டுல பாலை ஊத்தி கொடுத்தாரு. என்ன சுவாமி தயிர் சாதம் கேட்டா பாலை ஊத்தி கொடுத்துருக்கீங்க? அட பாலும் தயிர் ஒண்ணுதாங்க அப்படின்னு ஒத்துக்குவோமா? அப்புறம் ஒத்துட்டு போய் நான் பால் வேணும்னு கேட்ட குடிக்கிறதுக்கு, அவர் தயிர் கொடுத்தாரு.
என்ன சுவாமி பால் கேட்டா தயிர் குடிக்கிறீங்க? பாலும் தயிர் ஒண்ணுதாங்க. ஒத்து வருமா? ஒத்து வராது. பால் பால் தான், தயிர் தயிர் தான். அந்த மாதிரி சிவபெருமான் பகவான் இருந்து வந்தாலும் சிவபெருமான் சிவ தத்துவம், அவர் விஷ்ணு தத்துவம் அல்ல. அதே சமயம் அவர் சாதாரண ஜீவராசி அல்ல, அதே சமயத்துல ஒரு பகவானுக்கு நிகரானவரும் அல்ல. அதனாலதான் சிவபெருமானை புரிந்து கொள்றது சாதாரண விஷயம் அல்ல. அப்போ சிவபெருமானுடைய மேனி வந்து பொன் நிறத்துல இருக்கு. அப்போ சைவ அடியார்கள் என்ன பாடியிருக்காங்க? பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசிந்து மின்னார் செஞ்சுடை மேல் மிளிர் கொன்றை பணிந்தவனே மண்ணே மாமணியே மழை பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. சிவனடியார் என்ன பாடியிருக்காரு? மாணிக்க வாசகர் 4 பேர் இருக்காங்க இல்லையா? அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். அதுல பாடியிருக்காங்க, சிவபெருமானுடைய மேனி வந்து பொன் நிறத்துல இருக்கு. சிவபெருமானுடைய திருமேனி வந்து பொன் நிறத்துல இருக்கு. அதான் பொன்னார் மேனியன். இங்க என்ன சொன்னாங்க? சிவந்த நிறமுடைய. அறையின் கண்ட புனித புலித்தோலை, புலித்தோல் அணிஞ்சிருக்கார் இடுப்புல. சிவபெருமான் என்ன அணிஞ்சிருக்காரு? புலித்தோல் தான் அணிஞ்சிருக்காரு. சிவபெருமான் வந்து பட்டு வஸ்திரமோ இல்ல கோட் ஷூட்டோ எல்லாம் போடல. நல்ல கோட் ஷூட் எல்லாம் போட்டு பட்டு வஸ்திரம் எல்லாம் போட்டு ஆபரணங்கள்லாம் விலை மதிக்க முடியாத ஆபரணங்கள், தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் போட்டு அழகுபடுத்திக்கல. பகவான் கிருஷ்ணர் துவாரகையில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ராஜ அலங்காரத்துல இருப்பார். ஆனா சிவபெருமான் கைலாசத்துல வெறும் புலித்தோலை மட்டும்தான் அணிஞ்சிருக்கார். அவருக்கு ஆபரணங்கள் கிடையாது, பட்டு வஸ்திரங்கள் கிடையாது. அப்புறம் மின்னல் போல சடையின் கண் விளங்குகின்ற கொன்றை மாலை அணிந்தவரே, தலைவரே, விலையுயர்ந்த ரத்தனம் போன்றவரே, திருமழப்பாடியில் திகழும் மாணிக்கம் போல்பவரே, எனக்கு தாய் போல் ஆனவரே, இப்பொழுது உன்னையன்றி நான் வேறு யாரை நினைப்பேன்? சரிங்களா? சிவபெருமானுடைய தோற்றம் மங்களமானது, அவரது செயல்கள் மங்களமானது, அவர் இருப்பு மங்களமானது. அதனால இங்க சிவபெருமானுடைய மகிமை, அவருக்கு 3 கண் இருக்கு. 2 கண்கள் சந்திரன சூரியனை போலும், ஒரு நெற்றி கண் வந்து அக்னி போலும். கஷ்யபர் சொல்றாரு, சிவனுடைய 3வது கண் நெற்றிக்கண். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னது யாரு? யார் சொன்ன? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரர் என்ன பண்ணாங்க? ஒரு நாள் சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் செய்தார். பெண்களில் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் இருக்கிறதா இல்லையான்னு கேட்டார். பாண்டிய மன்னர்கிட்ட பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா இல்லையா? அவை புலவர் சொல்றார், நக்கீரர் கிடையாது, வாசனை திரவியங்கள்லாம் போடுறதுனாலதான் மனம் வருது. உடனே சிவபெருமான் சொல்றார், இல்ல, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில மனம் இருக்கு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ. பறந்து போச்சு அதுக்கு மேல. பயிலியது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ, பயிலியது நெற்றி என்னமோ வந்து அஞ்சிரை தும்பிலாம் வரும். கூந்தலேன்னு முடிவு கடைசியில. இத வந்து எழுதி கொடுக்கிறார் அந்த புலவர்கிட்ட. சிவபெருமான் வந்து எழுதி கொடுக்கிறாரு, இந்த பாட்டை எழுதி கொடு. ஏன்னா பாண்டிய மன்னன் சொன்னாரு, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில மனம் இருக்கா இல்லையா, இது சரியா சொல்றவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு. 1000 பொற்காசு. அந்த ஏழை பிராமணருக்கு சிவபெருமான் எழுதி கொடுத்தாரு, இதை போய் சொல்லுங்க. இவர் பாடும்போது அவை புலவர் பிழை சொல்றாரு, இல்ல, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனம் கிடையாது, செயற்கை மனம் தான், வாசனை தருவையெல்லாம் போடுறாங்க, ஹேர் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுக்கிறது, பூ வச்சுக்கிறது, ஹேர் ஸ்ப்ரே வச்சுக்கிறது, இயற்கை மனம் கிடையாது. தனே வந்து அந்த புலவர் என்ன, அந்த புலவர் தவறான பாட்டை எழுதி கொடுத்துட்டாரு. சிவபெருமான் வந்து ஒரு ராஜ புலவர் வேடத்துல வர்ற, யார் என் பாட்டில் பிழை சொன்னது? நக்கீரர் சொல்றார், நான் தான் சொன்னேன், உங்க பாட்டுல பிழை இருக்கு. அது எப்படி பெண்களுக்கு கூந்தல் இயற்கை மனம்? உமையாளுக்கு, உமையாள் இல்ல, யாரா இருந்தாலும் சரி,
சிவபெருமான் சொல்ற பார்வதியுடைய கூந்தலுக்கு இயற்கையில மனம் கிடையாது. ஆமா அப்படின்னு சொன்ன சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறக்கிற, என்னை பார்த்து சொல்லுங்க. அந்த நக்கீரர் காமிக்கிறாரு, நான் யாருன்னு. என்னை பார்த்து சொல்லுங்க, பார்வதியுடைய கூந்தலுக்கு மனம் இருக்காதா? இருக்காது. நெற்றிக்கண் திறப்பணும், குற்றம் குற்றமே. அவர் அப்படியே தூக்கி கொண்டு அந்த பொற்றாமரை குளத்துல போட்டுருவாரு. அந்த மதுரையில அந்த மீனாட்சி கோயில் இருக்கு இல்லையா, அங்க ஒரு பொற்றாமரை குளம் இருக்கு. அவங்க நெற்றிக்கண்ணை திறந்ததும் அவங்க நெற்றிக்கண் வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணுக்கு அக்னி. பிரளய காலத்துல சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தாரு, பிரபஞ்சமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். 11 ருத்ரர் இருக்காங்க. 11 ருத்ரர்களும் அழிவின் சமயத்துல ருத்ர தாண்டவம் ஆடி இந்த பிரபஞ்சத்தையே எரிச்சு சாம்பலாக்கி சிவபெருமான் பரிச்சை பண்ணாரு. நக்கீரர் வந்து உண்மையை எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த தர்மத்துல மாறாம உண்மைதான் பேசுவாரா. ஒரு பிராமணர் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து சத்தியத்துக்கு மேல நடக்கூடாது. அது ஆண்டவரே வந்தா கூட, சிவபெருமானே வந்தாலும் நக்கீரன் சொன்னாரு, நெற்றிக்கண் திறப்பனும் குற்றம் குற்றமே. சோ அந்த புலவருடைய உண்மையான அவருடைய அந்த கேரக்டர், பிராமண குணம் வந்து எவ்வளவு உண்மையா இருக்கிறது இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக சிவபெருமான் அந்த லீலை. அதனால சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண்ணு. அதனால கஷ்யபர் என்ன சொல்றாரு, சிவபெருமான் வந்து என் சகோதரன் மாதிரி. ஏன்னா உன் சகோதரியோடைய கணவன் நீ. அவ சிவபெருமான் வந்து உன் சகோதரி சதியோடைய கணவன், நான் வந்து உன்னுடைய கணவன். அதனால சிவபெருமான் எனக்கு சகோதரன் முறையாகிறார். சரி, பொருளூர்ல ப்ரோப்பா ரொம்ப அழகா எழுதியிருக்க. சிவபெருமான் எப்படி கைலாசத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு, கைலாசத்துல சிவபெருமான் எப்படி வாழ்றாரு. சிவபெருமானையும் பார்வதியும் வழிபடுறவங்க எல்லாம் ப்ரோப்பா கிளாஸ்ல சொல்றாரு. ப்ரோப்பா கிளாஸ்ல என்ன சொல்றாரு, சிவபெருமானையும் பார்வதியும் வழிபடுறவங்க எல்லாம் என்ன விரும்புறாங்க, தனம் தேகி, செல்வம் தேகி, வித்யா தேகி, தேகி தேகி, அதை கொடுங்க இதை கொடுங்க. ஓ சிவபெருமானே எனக்கு அறிவு கொடுங்க, கல்வி கொடுங்க, செல்வம் கொடுங்க, பதவி கொடுங்க, பேர் கொடுங்க, கொடுங்க 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 நச்சரிக்கிறேன் சிவபெருமாட்டி பார்வதிக்கு. ஆனா சிவபெருமான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காராம், கைலாசத்துல ஒரு புலி தோலை மட்டும் இடுப்புல கட்டிட்டு அவர் ஒரு பெரிய ஆலமரத்து கட்டி உட்கார்ந்துருக்க. அவருடைய மனைவி உமையால் சதி தேவி பார்வதி அவர் தொடையில உட்கார்ந்து. 2 பேருக்கும் மாட மாளிகையும் கிடையாது, கோபுரம் கிடையாது, அரண்மனை கிடையாது, அந்தப்புறம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு பெரிய ஆலமரத்தடியில் உட்கார்ந்து அவங்கள சுற்றியும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிவகணங்கள், முனிவர்கள், ரிஷிகள், சாதுக்கள், பாகவதர்கள் உட்கார்ந்து. சிவபெருமான் வந்து கண்களை பாதி மூடி பாதி திறந்து தன்னை மறந்து பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பறைசாற்றி கொண்டு 24 hours a day சிவபெருமான் 24 மணி நேரமும் பகவானது நாம ரூப குணாதிசயங்களை பறைசாற்றி கொண்டு. அதனால சிவபெருமான் வந்து பகவானுக்கு மிகவும் பிரியமானவர். சரி, ப்ரோப்பா பொருள் என்று சொல்றாரு. இந்த மாதிரி சிவபெருமான் வந்து ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவரை வழிபடுறவங்க எல்லாம் பௌதிக வசதி விரும்புறாங்க. சோ இங்க கஷ்யபர் என்ன பண்றாரு, தன் மனைவி எச்சரிக்கிறார். இந்த மாதிரி சிவபெருமான் வரக்கூடிய நேரம், அந்த நேரத்துல நம்ம சேர்வது சரியில்லை. கஷ்யபர் சிவபெருமானை தன் இளைய சகோதராக எடுத்துக்கொண்டவைக்கு காரணம், திதியின் கஷ்யபரின் மனைவி கடைசி குழந்தை சகோதரியை சிவபெருமான் மனம் புரிந்திருப்பதே ஆகும். சதிதேவி வந்து லாஸ்ட் சைல்டு, தர்ஷனுடைய கடைசி குழந்தை, கடைக்குட்டி செல்லம். அந்த குழந்தைய சதிதேவிய சிவபெருமான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அததான் சிவபெருமான் வந்து கஷ்யபருடைய சகோதரர் முறையாக. கஷ்யபர் திதி எச்சரிப்பதற்கான காரணம், சிவபெருமான் அவர் பாலுறவு செயலை கண்டு கொள்வார். இப்போ கஷ்யபரும் திதியும் சேர்ந்தா அது சிவபெருமான் பாக்குறது அவ்வளவு நல்லது இல்ல, அதனால அது வேண்டாம், இந்த டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ற, எச்சரிக்கிறார். சரியான நேரம் வரட்டும். ஆனா திதி என்ன நினைக்கிறாங்களா, ஒரு ரகசியமான இடத்துல போய் வச்சுக்கலாமே, ஒரு ரகசியமான இடத்துல போய் பாலுறவு கொள்ளாமே என்று அவரிடம் வாதம் செய்திருக்க வேண்டும். அதற்கு கஷ்யபர் என்ன சொல்றாரு, சிவபெருமானுக்கு 3வது கண் இருக்கு, யாரும் தப்பிக்க முடியாது. பாத்தீங்களா, நம்ம நினைச்சுக்கிறோம் என்னை சுத்தி யாரும் கிடையாது. சிலப்ப தவறு செய்யும்போது பெரும்பாலும் மக்கள் என்ன நினைப்பாங்க, இப்போ திருடுறவங்களோ, கொள்ளையடிக்கிறவங்களோ, ஏமாத்துறவங்களோ, ஏதாவது தவறான காரியம் பண்றவங்க, பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, என்னை யாரும் கவனிக்கல, இல்ல கவனிச்சிட்டு இருக்காங்க,
நம்ம இதயத்துல பரமாத்மா கவனிச்சுட்டு இருக்கார். அப்புறம் வந்து சித்திரகுப்தர் கவனிச்சுட்டு இருக்கார். அப்புறம் சந்திரன் கவனிச்சுட்டு இருக்கார். சூரியன் கவனிச்சுட்டு இருக்கார். எல்லாருக்கும் சிவபெருமானோட 3வது கண்ணுல பார்த்துட்டு இருக்கார். அதான் பிரபுபாத் இங்க என்ன சொல்றாரு, யாருடைய பார்வையிலிருந்து வேணா தப்பிடலாம். ஒரு சமயம் பகவானுடைய பார்வையிலிருந்து கூட தப்பிடலாம். ஆனா சிவபெருமானுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாதுங்கிறது. இங்க பாருங்க என்ன சொல்றாரு பிரபுபாதா வந்து, கஷ்யபர் அவரிடம் சிவபெருமானுக்கு 3 விழிகள் உண்டு. சூரியன், சந்திரன் மற்றும் அக்னி என்று அழைக்கப்படுகிறது என்றும், அவரது பார்வையிலிருந்து பகவான் விஷ்ணு பார்வை நின்று தப்புவர்கள் கூட, பகவான் வந்து சரி போட்டுன்னு விட்டா கூட சிவபெருமானுடைய பார்வையிலிருந்து தப்பவே முடியாது என்று நினைவுறுத்துகிறார். ஸோ பெரும்பாலும் பாலுறவு வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த பாலுறவு வாழ்க்கை வந்து அவ்வளவு அட்வைசபிள் இல்லை, சிபாரிசு இல்லை. எப்ப பாலுறவு வாழ்க்கை பண்ணுவாங்க? இருட்டுல, தனி இடத்துல, பெட்ரூம்ல. அப்படின்னா அது வந்து அவ்வளவு ஒரு பெரிய புகழக்கூடிய செயல் இல்லை. புலன்ப வாழ்க்கை ஏன் வந்து தப்பு பண்றவங்க பயந்து பயந்து தலைமறைவா பண்ணணும்? அப்போ அது வந்து நாட் அட்வைசபிள். அதனாலதான் வர்ணாசிரமத்துல 4 ஆசிரமத்துல பெண்களோ 3 ஆசிரமத்துல பெண்களோட சம்மதமே. 4 ஆசிரமம், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரப்பிரஸ்தன், சன்னியாசி. இந்த 4 ஆசிரமத்துல 3 ஆசிரமத்துல பெண்களோட சம்மதமே கிடையாது. பிரம்மச்சரிய வாழ்க்கையிலயும் அறவே கிடையாது. வனரப்பிரஸ்த வாழ்க்கையில மனைவியோட இருக்கலாம், ஆனா உடல் ஒரு வாழ்க்கை கிடையாது. சன்னியாச வாழ்க்கையிலயும் அறவே கிடையாது. கிரகஸ்தாசிரமத்துல மட்டும்தான் பெண்களோட மனைவியோட மட்டும் அனுமதி. அது கூட கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தை உற்பத்தி பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க கிரகஸ்த பிரம்மச்சாரி தான். கிரகஸ்த பிரம்மச்சாரினி கிரகஸ்த பிரம்மச்சாரி. ஏன்னா அந்த கணவன் மனைவி எப்ப சேருவாங்க? கிருஷ்ண உணர்வுல குழந்தை உற்பத்தி பண்றது. மற்றபடி நாய்க்குட்டி மாதிரி பூனைக்குட்டி மாதிரி வதன்னு குட்டி குழந்தை குட்டி போடுறதுக்கு இல்ல. இல்ல பாலுறவு வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காக தவறான வழிமுறைகள்ல செயல்படுறதல்ல. இன்னைக்கு கலியுகத்துல என்ன பண்றாங்க, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு இல்லாதனால அவங்க வந்து கருத்தடை ஸ்தானங்களை பயன்படுத்துறாங்க. ஆபரேஷன் பண்ணிக்கிறது, கருத்தடை ஸ்தானங்களை பயன்படுத்துறது, இதெல்லாம் எதனால வருது? ஏன்னா புலன்களை கட்டுப்படுத்த முடியல. 2வது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம். சுய புலன் கட்டுப்பாடு இல்லாதனால, சுய ஒழுக்கம் இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்க? கருத்தடை ஸ்தானங்களை பயன்படுத்து, இல்ல கருத்தடை இது பண்ணிக்கிறாங்க, இல்ல கருத்தடை சாணங்களை பயன்படுத்து. இது பாவம் தான். இது பாவகரமான வாழ்க்கை. அப்போ செக்ஸ் லைஃபே வந்து பாவகரமான வாழ்க்கை தான். அது மட்டும் இல்ல, பிரபுபாத் என்ன சொல்றாரு, இந்த ஜட உலகத்துல நம்ம கட்டுண்ட வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பதற்கு இந்த பாலுறவு வாழ்க்கை தான் முக்கியமான காரணம். புலனின்பம் அனுபவிக்க வேணுங்கிற எண்ணம். இந்த புலனின்பம் அனுபவிக்குங்கிற எண்ணம் வந்து இதயத்துல வலுவா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த ஜீவாத்மா பிரிவுதோறும் அனுபவிக்கிறார். ஆண் நாய் பெண் நாய் கூட, அப்புறம் ஆண் யானை பெண் யானை கூட, ஆண் கழுத பெண் கழுத கூட, ஆண் பெண் கூட, கந்தர்வர்கள், எல்லா வாழ்க்கையிலும் தேவர்கள், எல்லார் வாழ்க்கையிலும் புலன்பம் தான் பிரதானமா இருக்கு. அதனால பாலுறவு வாழ்க்கை ஒரு எச்சரிக்கை. குடும்பஸ்தனுக்கு மட்டும் லைசன்ஸ் இருக்கு. தர்மோ அபிவிருத்த பூதேஷு காமோஸ்மின் பரதர்ஷபா. சாஸ்திரத்துக்கு உட்பட்ட காமமும் நானே கிருஷ்ணா சொல்றேன். சாஸ்திரத்துக்கு உட்பட்ட காமம்னா கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகள் உற்பத்தி பண்ற காமம். அப்படி இல்லாட்டி அது வந்து நரக வாழ்க்கைக்கு. ரிஷபதேவர் என்ன சொல்றாரு, மகத் சேவம் தாரமாகுர் விமுக்தே தமோதாரம் ஜோசிதாம் சங்கி சங்கம். மகாத்மாக்களுக்கு சேவை பண்றது மூலமா, மகாத்மாக்களுடைய சங்கத்தில் இருக்கிறது மூலமா மோட்சத்துக்கான கதவு திறக்கும். தூய பக்தர்கள், வைணவர்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள், இவங்களுக்கு சேவை பண்றது மூலமா இவங்களுடைய சங்கத்துல போனோம்னு சொன்னா முக்திக்கான கதவு திறக்கும். தமோத்வாரம் ஜோஷிதாம் சங்கி சங்கம். பெண்களோடு சங்கத்தில் இருக்கிறவங்க சங்கத்திலேயே போனா நரகத்துக்கான கதவு திறக்கும். பெண்களோடு இருக்கிறவங்க, பெண்களோடு சங்கத்தில் இருக்கிறவங்க இது என்னவோ நரகத்துக்கான கதவு திறக்கும். அதனால இங்க கஷ்யபர் எச்சரிக்கிறாரு, இது ரொம்ப
சந்தியா வேலை ரொம்ப முக்கியமான நேரம், பகவானை வழிபட வேண்டிய நேரம். இந்த நேரத்துல சிவபெருமான் தன் மனைவியோடு உலா வருவாரு. அந்த நேரத்துக்கு போய் நம்ம சேர்றது நல்லதில்லை. நம்ம சேர்றது சிவபெருமான் பார்க்கறதும் நல்லதில்லை. அது மட்டும் இல்ல, நீ நினைக்கலாம் நான் தனி இடத்துல போலான்னு. சிவபெருமானுக்கு 3 கண் இருக்கு. அவருடைய பார்வையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ரொம்ப அழகா எழுதியிருக்காரு பொருள் வரியில. 26வது பதம். நயஸ்ய லோகே ஸ்வஜனஹ பரோவா நாத்யாத்ருதோ நோ கச்சித் விகர்யஹ வயம் பிரதையச்சரணா பவித்தாம் ஆசாஸ் மனோ அஜாம் பதபுக்த யோகாம். சிவபெருமான் யாரையும் தனது உறவினராக கருதுவதில்லை. இருந்தும் அவரோடு தொடர்பு இல்லாதவர் என்று ஒருவரும் இல்லை. அவர் யாரிடத்தும் விருப்பம் கொள்வதில்லை, வெறுப்பும் கொள்வதில்லை. அவருக்கு அளிக்கப்படும் நிவேதனங்களை நாம் மரியாதையுடன் வழிபடுவோம். அவரால் புறக்கணிக்கப்பட்டவற்றை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று உறுதியேற்போம். அவரால் புறக்கணிக்கப்பட்டவற்றை நாம் ஏற்றுக்கொள்வோம். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? சரி, சிவபெருமான் பத்தி மேலும் இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவருடைய தெய்வீகமான குணங்கள், ஒரு வைஷ்ணவருக்கு இருக்கக்கூடிய, ஒரு தூய பக்தருக்குரிய தெய்வீகமான குணங்கள். சிவபெருமான் யாரையும் அவர் உறவினராகவும் நினைக்கிறது இல்ல, யாரும் அவர் எதிரியாவும் நினைக்கிறது இல்ல. பகவத்கீதையில எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானுங்கிறாரு? சமச்சத்ரூச்ச மித்ரேச்ச கதா மானாபமானையோ. அந்த பக்தனுக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. அப்படி யாராவது சிவபெருமானுக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது, யாராவது சிவபெருமான நண்பனா நினைச்சா அவர்கிட்ட அன்பு செய்யறாரு, எதிரியா நினைச்சாலும் அவர்கிட்ட அன்பு செய்யப்படுறாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததா மானாபமானம். சிவபெருமானுக்கு மானாபமானம் கிடையாது. சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததா மானாபமானயோ சீதோஷ்ண சுகுதுக்கேசு சம சங்க விவர்ஜிதா. அவர் எதில பாதிப்படைறது இல்லை. ஒரு நிமிஷம். 3ஆம் ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் 3ல 14ல 26. Lord Shiva regards no one is relative, yet there is no one who is not connected with him. He does not regard anyone as very favorable or abominable. We respectfully worship the remnants of his footstep, and we vow to accept what is rejected by him. அவரால் புறக்கணிக்கப்பட்டதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கரெக்ட் தான் டிரான்ஸ்லேஷன். சரி, சிவபெருமானுக்கு யாரும் உறவினர் கிடையாது, ஆனா சிவபெருமான் இல்லாம எதுவும் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? சிவபெருமானுக்கு யாரும் உறவினர் கிடையாது, இருந்தும் அவரோடு தொடர்பில்லாதவர் என்று ஒருவரும் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? ஏன்னா சிவபெருமான் தான் இந்த ஜட உலகத்துக்கு இன்சார்ஜ், தேவி தாமம். இந்த ஜட உலகத்துக்கு சிவபெருமான் தான் பொறுப்பு. பார்வதி தேவி சிவபெருமானும். அதனால நம்ம அவங்க குழந்தைங்க. அப்போ ஒரு வகையில பார்த்தா சிவபெருமானுக்கு நமக்கு உறவு இருக்கு, இன்னொரு வகையில பார்த்தா சிவபெருமானுக்கு யாருக்கும் எந்த உறவும் கிடையாது. அவர் தண்ணில் திருப்தி அடைவர், ஆத்மாராம். அவர் தண்ணில் திருப்தி அடைபவர். சோ இங்க பாயிண்ட் என்னன்னு சொன்னா, சிவபெருமான் தெய்வீகமான குணங்கள் நிரம்ப பெற்றவர். அவருக்கு சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததாமானாபம் சீதோஷ்ணு சங்க சமசங்க துள்ளி நிந்தா ஸ்துதி மௌனி. அவர் முன்னாடி யாரா புகழ்ந்தா அவர் அதுக்காக மயங்குறதும் இல்ல, அவரை பரிகாசம் பண்ண அவர் வருத்தப்படுறதும் இல்ல. துள்ளி நிந்தா ஸ்துதி மௌனி சந்துஷ்டா, எப்போதும் திருப்தி உற்றவரா இருக்காரு. பாருங்க, சிவபெருமானுக்கு அரண்மனையும் கிடையாது, ஆடம்பரமான வாழ்க்கையும் கிடையாது, பாட மாளிகை கோபுரம் எதுவும் கிடையாது. ஆனா சிவபெருமான் திருப்தி விட்டுருக்கார். சந்துஷ்டா ஏனக்கேனச்சு அன்னைக்கேன ஸ்திரமதி. அவர் எப்பவுமே பகவானே தியானம் பண்ணிட்டு. அதனால சிவபெருமான் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். அத்வேஷ்ட சர்வபூதானா மைத்திர கருணைய வச்ச. அத்வேஷ்டா, சிவபெருமான் யாரையும் வெறுக்கிறது இல்ல. சிவபெருமான் யாரையும் வெறுக்கிறது இல்ல, யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ கொள்றது இல்ல. அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ரா, எல்லா உயிர்வாளிகளுக்கு உற்ற நண்பன். சிவபெருமான் எல்லா உயிர்வாளிக்கு உற்ற நண்பன். அத்வேஷ்ட சர்வபூதானா மைத்திர கருணை நிர்மமா,
அவருக்கு நான் தாங்கிற உரிமை என்ன கிடையாது, உரிமை கொண்டாடுறது கிடையாது. நான்கிற பொய்யகங்கார சிவபெருமான் கிடையாது. சிவபெருமானுக்கு வந்து நான் என்ற பொய்யகங்காரம் கிடையாது. நிர்மமோ நிரகங்காரா, அவருக்கு அகங்காரம் கிடையாது. நிர்மமோ நிரகங்காரா சமதுக்க சுகக்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திட நிச்சயக மையற்பித மனோபுத்தி யோமத் பக்த சமயப்பிரியா. பாருங்க, சிவபெருமானுடைய மாமனார் தக்ஷன். தக்ஷன் வந்து பிரஜாபதி. தக்ஷ பிரஜாபதிக்கு என்ன ஆச்சுன்னா சிவபெருமான் மேல பொறாமை. தன்னுடைய மருமகனை எல்லாரும் புகழ்றாங்க. என்னோட சின்ன வயசு தான். தக்ஷன் நினைக்கிறாரு, சிவபெருமான் யாரு, என்னோட சின்ன வயசு, என் மருமகன், என்னுடைய கடைசி பிள்ளை சதியை நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால எல்லா விதத்திலும் நான் தான் சிவபெருமானுடைய சிறந்தவர் என்ற பொய் அகங்காரம், பொய் கருவம் தக்ஷன். தக்ஷனுக்கு வந்து பொய் அகங்காரம், பொய் கருவம். நான் தான் சிவபெருமானுடைய சிறந்தவர், சிவபெருமான் என்னோட வயதுல சிறியவர், சிவபெருமான் என்னுடைய மருமகன், அதனால சிவன் தான் என்ன மதிக்கணுமே தவிர நான் சிவனை மதிக்க வேண்டியதில்லை. தக்ஷனுக்கு என்ன ஒரு ஆணவம் சொன்னா, இந்த சிவனை நாயை மதிக்கணும், சிவன் தான் என்ன மதிக்கணும். அது மட்டும் இல்ல, எல்லா தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிப்புருஷர்கள், வித்தியாதர்கள், பிராமணர்கள் எல்லாரும் சிவனுடைய புகழ் பாடுறாங்க. இதை கேட்கும்போது தக்ஷனுக்கு உடம்பெல்லாம் எரியுது, பயிர் எரியுது, எரியுது. அவருக்கு அந்த பொறாமை, சிவபெருமானை புகழ புகழ தக்ஷனுக்கு பொறாமை ஆயிட்டே இருக்கு. ஏன்னா சதி தேவி சிவபெருமானை தன் கணவனா தேர்ந்தெடுக்கிறா, வேற வழி இல்லாம சிவபெருமான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு தக்ஷன். ஆனாலும் அந்த பகைமை உணர்ச்சி தக்ஷன் இருந்துட்டே இருக்கு, சிவபெருமானை அவமானப்படுத்துறோம். அதனால என்ன நடந்தது, தேவர்கள்லாம் ஒரு யாகம் செய்யும் போது அந்த யாகசாலையில சிவபெருமான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, பிரம்மா சிவாலாம் உட்கார்ந்து. அப்ப தக்ஷன் அந்த யாகசாலைக்குள்ள வர்றாரு. தேவர்கள் யாகம் செய்யும் போது அந்த யாகசாலையில பிரம்மா சிவபெருமான் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தக்ஷ பிரஜாபதி அந்த யாகசாலைக்குள்ள நுழையிற. அப்ப எல்லாரும் எழுந்து, பிரம்மாவை தவிர எல்லாரும் எழுந்து அவரை வரவேற்று உபசரிக்கிறாங்க. சிவபெருமானும் எழுந்து வரவேற்கல, அவர் தன்னை நிலை மறந்திருக்கார், ஏகாத்ம நிரஞ்சன். சிவபெருமான் வந்து தன்னை மறந்து, தன் நிலை மறந்து அவர் பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கார். அவர் வந்து கிருஷ்ண உணவுல லயிச்சு போயிருக்கார். அவர் ஒரு பிரேம பக்தர். சிவபெருமான் வந்து பிரேம பக்தர், தூய பக்தர். ஆனா இந்த தக்ஷன் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாரு, சரியான சந்தர்ப்பம் எதிர்பார்த்து இருந்தாரு. சிவபெருமான வந்து தகாத வார்த்தைகளால் பேசணும். தன்னுடைய மனதில் இருக்கிற பொறாமை, சிவபெருமான் மேல பொறாமை கோபமாக உருவெடுத்து அந்த சபையில எல்லார் முன்னாடியும் தக்ஷன் சிவபெருமானை வந்து பரிகாசம் பண்றாரு. யார் இந்த சிவன், இவர் அமங்கலமானவர், சுடுகாட்டுல உட்கார்ந்து இருக்காரு, ஸ்மசானத்தை எடுத்து உடம்புல, அங்க இருக்கிற சாம்பல், மசானத்துல பிணமெறிகிற சாம்பல் எடுத்து உடம்புல பூசியிருக்காரு. இவருக்கு வந்து அவை அடக்கம் கிடையாது, இவருக்கு பணிவு கிடையாது, எளிமை கிடையாது, கர்வம், ஆணவம், செருக்கும், அகங்காரம் கொண்டது அப்படின்னு சொல்லி பெரியவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யாரை எப்படி மதிக்கணும்னு தெரியல. சிவபெருமானை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுறார் தக்ஷன். அந்த பொறாமையின் வெளிப்பாடு, சிவபெருமானுடைய பொறாமையின் வெளிப்பாடு. அன்னைக்கு தக்ஷனுக்கு சரியான நேரம் எதிர்பார்த்திருந்தாரு. அந்த தேவ சபையில வச்சு, அந்த யாகசாலையில சிவபெருமானை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுறார் தக்ஷன். ஒரு வார்த்தை சிவபெருமான் திரும்ப பேசல, அப்படியே மௌனமா எதிர்த்து போயிட்டார். நம்மளா இருந்தோம் அங்கேயே தக்ஷனை உண்டு இல்லைன்னு ஆக்கிருக்கு. நம்ம மட்டும் சிவபெருமானை எடுத்துட்டு அந்த இடத்துல நம்மளை வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, தக்ஷனை கிளிகளின்னு கிழிச்சிருப்போம், உண்டு இல்லைன்னு ஆக்கிருப்போம், சபிச்சிருப்பவர். ஆனா சிவபெருமான் பாருங்க, ஒரு வார்த்தை தன்னுடைய நிலையை வந்து அவர் நியாயப்படுத்தவும் இல்லை, தக்ஷன்ட்ட வாதம் செய்யவும் இல்லை, அவரை வந்து அவர்கிட்ட குற்றம் பண்ண ஒண்ணுமே செய்யல, அப்படியே அமைதியா எழுந்து போயிட்டார். அதான் லார்ட் சிவா, அதுதான் அவருடைய தெய்வீகமானது. இது சிவபெருமானுக்கு நல்லாவே தெரியும். தக்ஷனுக்கு என் மேல பொறாம, அந்த கால் புணர்ச்சியோட வெளிப்பாடுதான் இந்த மாதிரி பேசுறாரு. ஆனா சிவபெருமான் தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருந்ததுனால அந்த வார்த்தைகளால் அவர் பாதிக்கப்படலை. நம்மளை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது வாழ்நாள் முழுதும் மறக்காம சொல்லிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப இங்க வந்து நிறைய கிரகஸ்தர் இருக்கா, கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல மனைவியை கணவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு, இங்க யார் இருக்காங்க, காந்தஷா மாதாஜிய கல்யாணம் பண்ண புதுசுல அவங்க பிரபு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாழ்நாள் முழுதும் மறக்கவே மாட்டார். நீங்க ஞாபகம் இருக்கா, கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல உங்க அம்மா வீட்டுல வச்சு என்ன சொன்னீங்க? சரி, அடுத்தது
பிரபு என்ன பண்ணுவாரு, மாதாஜி சொல்லுவாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நான் உங்க அம்மா வீட்டுக்கு வந்தப்ப அங்க நீ என்ன சொன்னேன், நான் மறக்கவே மாட்டேன். இதுதான் நம்மளுடைய ஸ்டேஜ். நம்ம நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாலோ, பரிகாசம் பண்ணிட்டாலோ, குற்றம் செஞ்சிட்டாலோ, வாழ்நாள் முழுதும் அதை நினைச்சு 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 மனசு புழுங்கி சண்டை போட்டு கோவப்பட்டு பொறாமப்பட்டு ஆங்காரப்பட்டு நொந்து நூடுலாய். ஆனா சிவபெருமான் எப்படி இருக்கார் பாருங்க. அவர் தக்ஷன் இவ்வளவு தரக்குறைவா பேசி கூட சபையில வச்சு அவமானப்படுத்துறாரு. தனியா கூட பேசல, சபையில எல்லாரும் முன்னாடி வச்சு சிவபெருமான தக்ஷன் அவமானப்படுத்துறாரு. சிவபெருமான் ஒரு வார்த்தை பேச எழுந்திரிச்சு போயிட்டார். அதான் லார்ட் சிவா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அப்புறம் தக்ஷன் ஒரு யாகம் பண்றாரு. தக்ஷன் ஒரு யாகம் பண்ணும்போது எல்லாரையும் அழைக்கிறாரு, சிவபெருமானுக்கு அழைப்பு கொடுக்கவே இல்லை. இதுதான் பொறாமையோட வெளிப்பாடு. நான் ஏன் சிவனை கூப்பிடணும், நான் ஏன் சிவபெருமானை கூப்பிடணும், அவர் என்னுடைய மருமகன் தானே. அது மட்டும் இல்ல, அவன் என்ன ஏற்கனவே மேல பொறாமையினால அவர் அவாய்ட் பண்றாரு. தக்ஷன் சிவபெருமான வெறுக்கிறார். பாருங்க, பொறாமை கோபமா உருவெடுத்து கோபம் வெறுப்பா மாறுது. தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ பிஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ளமா ஸ்மிருதி விப்ளவம் புத்திநாசோ புத்திநாசோ வினசதி. இப்ப தக்ஷனுக்கு தன்னுடைய பிறப்புனாலையும் தன்னுடைய பதவியினாலையும் பொய் அகங்காரத்துல அவருடைய புத்தி நாசமாயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல வைஷ்ணவருக்கு அபராதம், சிவபெருமானுக்கு குற்றம் செய்ததுனால அவர் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் இழந்துட்டார். ஆனாலும் தக்ஷன் வீண் கர்வம் கொண்டு ஆணவம் கொண்டு அவர் யாகம் செய்யறாரு, எல்லாரும் இன்வைட் பண்றாரு, சிவபெருமான கூப்பிடல. அப்போ சதி தேவி பாக்குறாங்க, தன் தோழிமார்கள் தன்னுடைய சகோதரிகள்லாம் தன் கணவரோட போறாங்க அந்த தக்ஷனுடைய யாகசாலைக்கு. சதி தேவி போய் சொல்றாங்க, பிரபு நாமளும் போகணும். சிவபெருமான் சொல்றாங்க, என்னுடைய சகோதரிகள்லாம் தன் கணவரோட எங்க அப்பா பண்ணக்கூடிய யாகத்துக்கு போறாங்க, என்னையும் அழைச்சிட்டு போங்க. தென் சிவபெருமான் சொல்றாரு, வேண்டாம் சதி தேவி, எனக்கு போக வேண்டாம், நமக்கு மரியாதை இருக்காது, உங்க அப்பாவுக்கு நம்ம என் மேல பொறாம பகைமை, நான் அவர் அப்படி பார்க்கல, ஆனா அவர் அப்படி பார்த்துட்டு இருக்கார், அங்க போனா நமக்கு சரியான மரியாதை இருக்காது, போக வேண்டாம். ஆனாலும் சதிதேவி சொல்ற, இல்ல இல்ல போகணும் போகணும். சதிதேவி தொடர்ந்து கேட்கிறாங்க. ஏன்னா ஒரு பெண்மை தன்மை என்னன்னா, அவங்க அப்பா வீட்டுக்கு போகணும், தன் உறவினரோட கலந்துக்கணும், இதெல்லாம் நார்மலா ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு குடும்ப பொண்ணுக்கான ஒரு மனோபாவம். தன் சகோதரிகளை போய் பார்க்கணும், அந்த திருவிழாவில் கலந்துக்கணும், அந்த பண்டிகையில நிக்கணும், கூப்பிடுறாங்களோ இல்லையோ முன்னாடி போயிடும். நம்ம இதுல கூட பாருங்க, சில நேரம் பக்தர்கள்லாம் இருப்பாங்க. இந்த பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, சொந்தக்கார வீட்டு நிகழ்ச்சின்னு சொன்னா அவங்க கூப்பிடுறாங்களோ இல்லையோ நம்ம முன்னாடி போய் நினைப்போம். அதுல எல்லா சாதனையும் போயிடும். சாண்டிங் பண்ண முடியாது, பிரசாதம் சாப்பிட முடியாது, சத்சங்கம் கிடையாது, பாகவதம் கிடையாது. ஆனாலும் ஒரு பொய் கருவோம். இந்த பொய் பொய் அகங்காரன் பொய் ஆணவம் என்னது, நான் முன்னாடி போய் நின்னேன், அவங்க என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் இல்லைன்னா அது நடக்காது. சோ மெனி திங்ஸ். அப்போ நம்ம எதுல ஆர்வமா இருக்கோம்னு பாருங்க. கிருஷ்ண உணர்வா பௌதிகமானு சொன்னா எனக்கு பௌதிகம் தான் வேணும். நான் ஏதோ தினமும் பண்ணிட்டு இருக்கேனே, நான் அப்புறமா கூட பண்ணிக்குவேனே. காம்ப்ரமைஸ் பண்ண, காம்ப்ரமைஸ், எல்லாத்திலையும் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ், எல்லாத்தையும் மாற்றி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க, யாரும் டிவோட்டியாவும் இருக்க மாட்டேன், அங்க ஒருத்தர் பக்தர் கிடையாது, அவங்க பேசுறதும் பௌதிகமான விஷயம், அங்க நடக்கிறதும் பௌதிகமான, எல்லாம் பௌதிகம். அப்ப நம்ம மனசு எதை விரும்புது, அந்த மாதிரி பௌதிகமான விஷயங்களும் இன்னும் மனசுக்குள்ள இருக்கு, அட்டாச்மெண்ட் இருக்கு, அதுல போகணும் நிக்கணும் பிடிக்கணும் பண்ணணும். இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அப்ப எங்க வீட்டு ஃபங்க்ஷன் அவங்க வரமாட்டாங்க. இப்ப எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஃபார்மாலிட்டின்னு என்னது, ஒரு சடங்கு தான். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும், என்ன கேள்வி கேட்பாங்க, என் வீட்டு பாப்பா. அது அன்புனாலும் போல, அப்படி அன்புனாலேயோ பக்தினாலேயோ பிரேமத்தினாலேயும் போல. அல்ல, அந்த நிகழ்ச்சி கிருஷ்ணரை மையமா வச்சு நடக்கல, புலன்பம் தான் மையமா வச்சு நடக்குது. அந்த புலன்பம் மையமா வச்சு நடக்கிற நிகழ்ச்சிக்கு நான் போய் கலந்துக்கணுங்கிறதுல அவ்வளவு ஒரு ஆர்வம். அப்ப மனது இன்னும் எவ்வளவு புலன்ப விஷயங்கள்ல மூழ்கி இருப்பாரு. இவ்வளவு தூரம் சாண்டிங் போன்ற எல்லாம் பண்றோம், ஆனா மனது என்ன சொல்லுது, இல்ல இல்ல நீ போலன்னா அவங்க வரமாட்டாங்க, சொந்தக்காரர்களை விட்டு கொடுக்க கூடாது, ஓ மெனி திங்ஸ். ஓகே போலாமே, போயிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போயிட்டு தலையை காமிச்சிட்டு ஏதாவது ப்ரோபாபுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு வரலாம். என்னமோ நாம போய் அந்த பந்த காலை தூக்கி நிறுத்தினாதான் கல்யாணம் நடக்கும், நான் போய் பந்த காலை தூக்கி நிறுத்தினாதான் கல்யாணம் நடக்கும், நான் போல அந்த பையன் தாலி கட்ட மாட்டாரு, அந்த பொண்ணு தாலி கட்டிக்க மாட்டா அப்படின்னு ஒரு நினப்பு நம்மளுக்கு.
ஏது நீங்க போனாலும் போகலனாலும் அங்க நடக்கிறது நடக்கதான் போகுது. ஓ இல்ல பிரபு, அது வந்து சொந்தக்காரங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க. ஓகே அப்படியா, ஓகே தாராளம் போயிட்டு வாங்க. போய் என்ன பண்ணுங்க, பகவத்கீதை கொடுங்க, பாகவதம் கொடுங்க, கீர்த்தனை பண்ணுங்க. அஜய் அவங்க டிவோட்டியில என்ன பண்றது, அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம போனா கிருஷ்ணரை கொடுக்கணும், அவ்வளவுதான். அண்டா குண்டா சொம்பு சோப்பு டப்பாலாம் கொடுக்க நிறைய பேர் வருவாங்க. பகவத்கீதை பாகவதம் கொடுக்க யாரு கொடுப்பா? பக்தர்கள் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நம்ம கிருஷ்ண உணர்வுக்காக பயன்படுத்திக்கணுமே தவிர நம்ம அந்த மாயில போய் மாட்டிக்கிட்டோம். பிரபு இவ்வளவு நாள் பக்தி பண்ற, 2 நாள் போய் மாயில இருந்துட்டு வரனே என்ன இருக்கு? 2 நாள் போய் மாயில இருந்துட்டு வர. சோ இதுதான் ப்ராப்ளம். சோ அதனால இங்க சதி தேவி சொல்றாங்க, என்னுடைய சகோதரிகள்லாம் கணவரோட போறாங்க, விதவிதமா ஆபரணம் அணிஞ்சு போறாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமா போறாங்க, நாமளும் போவோம். சிவபெருமான் சொல்றாரு வேணவே வேணாம், அங்க போனா மரியாதை இருக்காது. ஆனாலும் சதி தேவி சொல்றாங்க. தென் ஃபைனலி சிவபெருமான் சொல்றாரு, நான் வரமாட்டேன், நீ வேணா போயிட்டு வாங்க. நீ போனாலும் உனக்கு அங்க மரியாதை இருக்காது. சதிதேவி அதே மாதிரிதான். சதிதேவி சிவபெருமான் அனுமதி வாங்கிட்டு சிவகணங்கள்லாம் அவங்கள ஒரு பல்லக்குல வச்சு தூக்கிட்டு போறாங்க தக்ஷனுடைய யாகசாலை. அங்க போன உடனே தக்ஷன் மற்ற பெண்களோடு அளாவி பேசுறாரு. மற்ற பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் அரவணைச்சு தக்ஷன் அன்பா பேசுறாரு. சதி தேவியை கண்டுக்கவே மாட்டேங்கிறது. ஏன்னா சதி தேவி தக்ஷனுக்கு பிரியமான குழந்தை தான். அவர் வந்து சிவபெருமான கல்யாணம் பண்றதுனால சதி தேவியை புறக்கணிக்கிறார் தக்ஷன். இப்போ சதி தேவிக்கு நல்லா புரிஞ்சு போயிடுத்து, இந்த இந்த தக்ஷனுக்கு எவ்வளவு பொய் அகங்காரம் ஆணவம் இருந்தா என்னுடைய கணவரை அவமானப்படுத்தியிருப்பார். என் கணவர் யாரு? சோ பாகவதத்துல பின்னாடி வரக்கூடிய இதுல ஒரு 4th கேண்டோல சதி தேவி சொல்றாங்க சிவபெருமானுடைய மகிமையை பறைசாற்றுறாங்க. அதுல இந்த ஸ்லோகம்லாம் சொல்லுவாங்க. சதி தேவி சொல்றாங்க சிவபெருமான் மங்களமானவர், அவர் ஸ்மசானத்துல இருந்தாலும் சரி, சாம்பல உடம்புல பூசிஇருந்தாலும் சரி, அவர் அமங்கலமானவரே கிடையாது, அவர் மங்களமானவர், அவர் இருக்கிறதெல்லாம் மங்களமாயிரும், எல்லா தேவர்களும் அவரை வழிபடுறாங்க, எல்லா ஜீவராசிக்கும் ஒரு பிரியமானவர், எல்லோருக்கும் அடைக்கலம் தருபவர், அவ்வளவு தெய்வீகமான கல்யாண குணம் படைத்த என் கணவரை, அந்த மகாதேவனை, இந்த என்ன ஒரு அகங்காரம் தான் தக்ஷன் இந்த புறக்கணிச்சிருப்பாங்க. அதனால இந்த தக்ஷன் மூலமா கிடைச்ச உடம்பு எனக்கு வேண்டாம். ஏன்னா தக்ஷனுக்கு எனக்கு உறவு இருக்கு, நான் மகள், அவன் தந்தை. அதனால சிவபெருமான் எப்ப என்ன பார்க்கும்போது தாக்ஷாயினின்னு சொல்றேன். தாக்ஷாயினின்னு சொன்னா தக்ஷனின் மகளே, அதனால எனக்கு தாக்ஷாயினிங்கிற பேர் வேண்டாம், தக்ஷன் மூலமா கிடைச்ச உடம்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சதி தேவி அங்க ஒரு நெருப்புல இறங்கி இந்த உடலை விட்டுறாங்க. நெருப்பு மூட்டி அதுல உடலை விட்டுட்டாங்க. அவ்வளவுதான், பெரும் அமளி தும்ளி ஆயிரும் இந்த யாகசாலையில. சிவகணங்கள்லாம் போய் அங்க இருக்கிற பிராமணர்கள்லாம் தாக்கி அவங்க பல்லெல்லாம் உடைச்சு பிருகுமுடியில பல்லெல்லாம் உடைச்சு விட்டுருவாங்க. பெரும் அமளி தும்ளி ஆயிரும் இந்த யாகசாலை. சிவபெருமானுக்கு தெரிஞ்சு போயிடும் சதி தன் உடலை விட்டால். அன்னைக்கு சிவபெருமானுக்கு வரும் கோபம். யார் அனுப்பிச்சாரு? வீரபத்ரன் அனுப்புறாரு. சிவபெருமானுடைய அம்சம் வீரபத்ரன். வீரபத்ரன் வந்து அந்த யாகசாலைக்குள்ள வந்து அங்க இருக்கிற பிராமணர்லாம் பந்தாடிடும். அந்த யாகசாலையே அமளி தும்ளி ஆயிடும். கடைசியில தக்ஷனை பிடிச்சு ஒரே ஒரு சீவுதான், அவன் தலையை இளநி சீவுற மாதிரி சீவிட்டு. இளநி சீவுறத பாத்திருக்கீங்களா? அந்த கத்தி அந்த கொடுவா சார்பா இருக்கும், அப்படி ஒரு சீவு சீவுனா தலை தனியா போகும். அந்த மாதிரி தக்ஷனுடைய தலையை துண்டிச்சிட்டாரு வீரபத்ரன். உடம்பு தனியா தலை தனியா போச்சு. தேவரெல்லாம் கதறாங்க, ஜோஹோ இப்படி ஆயிப்போச்சே சம்பவம், இந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் நடக்கணுமா? தக்ஷனுடைய உடம்ப தூக்கிட்டு ஓடி வர்றாங்க எல்லாம் சிவபெருமான் கிட்ட. பிரம்மா, இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு எல்லா தேவர்களும் தக்ஷனுடைய உடம்ப தூக்கிட்டு வராங்க. ஒருத்தன் தலையை தூக்கிட்டு வரா, ஒருத்தன் உடம்ப தூக்கிட்டு வர. சிவபெருமான போய் அவரை சமாதானப்படுத்தி அவர்கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சு கடைசியில சிவபெருமான் என்ன பண்ணார்? ஆட்டோடைய தலை எடுத்து பொருத்தினார் தக்ஷனுக்கு. ஏன் தக்ஷனுக்கு ஆடு தலை? இந்த தக்ஷனை பாக்குறவனுக்கெல்லாம் உடம்புல தலை இருக்கணும், தலை கனம் இருக்கக்கூடாது. உடம்புல தலை இருக்கணும், தலை கனம் இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் தக்ஷனை பாக்குறவங்களுக்கு தோணணும். இந்த சம்பவம் மூலமா சிவபெருமானுக்கு தக்ஷன் மேல எந்த ஒரு பொறாமையோ பகமையோ கிடையாது. ஆனா இந்த லீலை மூலமா சிவபெருமான் காமிக்கிறாரு, இந்த வீண் கர்வம் ஆணவம் தலைக்கணம் பிடிச்சவனுக்கு இதுதான் நிலைமை. அப்புறம் எல்லாம் சிவபெருமானை சமாதானப்படுத்தி அவர் வந்து தக்ஷனை மன்னிச்சு விட்டார். தக்ஷனம் மனம் திருந்தி தவற ஒத்துன்றார். அதனால சிவபெருமான் வந்து அவ்வளவு சாதாரணமான நபர்லாம் கிடையாது. அவர் தேவர்களையும் கூட நீங்க ஈவன் பிரம்மா கூட அவர் சமமா நினைக்க முடியாது. பிரம்மா கிட்ட இருந்து வந்தாலும்
சிவபெருமான் பிரம்மாட்டிருந்து வந்தாலும் பிரம்மாவோட சேர்ந்தவரா கருதப்படுறார். அதனால யாரெல்லாம் சிவபெருமானுடைய புகழ் பாடுறாங்களோ, கேட்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, அவங்க இதயத்துல தூய பக்தி கிடைக்கும். சிவபெருமான் வந்து அவங்களை ஆசீர்வதிப்பார், கிருஷ்ண பிரேமம் கிடைக்கணும். அதனாலதான் இங்க சொல்லியிருக்கு பாருங்க, என்ன சொல்றார் கஷ்யபர். சிவபெருமான் யாரையும் தனது உறவினராய் கருதுவதில்லை, இருந்தாலும் அவரோடு தொடர்பில்லாதவர் என்று ஒருவரும் இல்லை. அவர் யாரிடமும் விருப்பம் கொள்வதில்லை, வெறுப்பும் கொள்வதில்லை. அவருக்கு அளிக்கப்படும் நிவேதனங்களை நாம் மரியாதையுடன் வழிபடுவோம். சிவபெருமானுக்கு என்ன ஆஃபர் பண்ணாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். சில நேரங்கள்ல பக்தர் என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து சிவபெருமானுடைய பிரசாதம் சாப்பிட மாட்டேன். அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. முதல்ல அந்த நிவேதனம் எப்படி பண்ணப்பட்டது, யார் பண்ணாங்க, அது ப்ராப்பரா ஆஃபர் பண்ணாங்களா, நிவேதனம் பண்ணப்பட்டிருக்கா. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான கோயில்கள்ல, அது விஷ்ணு கோயிலா இருந்தாலும் சரி, சிவன் கோயிலா இருந்தாலும் சரி, பிரசாத ஸ்டால்னு கோயிலுக்கு வெளியில போட்டிருப்பாங்க, டெண்டர் கூட்டுருவாங்க கவர்மெண்ட்ல. ஆனா அங்க யார் சமைக்கிறாங்க, அது நிவேதனம் படிச்சான்னு கேட்டா கிடையாது. சில கோயில்கள்ல, பெரும்பாலான கோயில்கள்ல அது வந்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணப்படுறதே இல்லை. சும்மா முறுக்கு சீடையில அதை வாங்கிட்டு வந்து அது வந்து ஸ்டால் எடுத்து டெண்டர்ல போட்டு அதை வித்தர்ற. அப்ப அது பிரசாதமாகாது. பிரசாதம்னா என்னது, பகவானுக்கு நிவேதனம் செய்யறது பிரசாதம். அந்த பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்தை சிவபெருமானுக்கு கொடுத்துட்டு அதை நாம சாப்பிட்டா அது மகா பிரசாதம். பகவான் சாப்பிட்டது பிரசாதம், பகவான் சாப்பிட்டதை குருமார்கள், ஆச்சாரியர்கள், வைணவர்கள்லாம் சாப்பிட்டு அந்த மீதி நாம சாப்பிட்டது மகா பிரசாதம். அதனால நம்ம ஹானர் பண்ணணும். சம்டைம் நம்ம சிவன் கோயிலுக்கு போறோம், எங்கேயாவது யாத்திரை போகும்போது, இப்போ ஜெகநாத் பூரி போறோம், பூரி போற வழியில அங்க புவனேஸ்வர் கோயிலுக்கு, அப்ப அங்க ஏதாவது பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அதை தூக்கி போடக்கூடாது, அதை தலையில வச்சு மரியாதை செலுத்து. இப்போ ஒரு விபூதி கொடுக்குறாங்கன்னா அதை தலையில வச்சு, ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா தலையில வச்சு அதை ஹானர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம யாருக்கா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பிரசாதத்தை மதிக்க கத்துக்கணும். இப்ப தட்சனுக்கு என்ன தண்டனை, அவர் சிவபெருமான மதிக்காதான் பிரச்சனையே. ஆக்சுவலி சிவபெருமான் மரியாதை எதிர்பார்க்கல. ஆனா இந்த நிகழ்ச்சி மூலமா சிவபெருமான் போன்ற ஒரு தூய பக்தனை குற்றம் செய்யக்கூடாதுங்கிறதா இங்க பாட்டு. அதனால சிவன் கோயில்ல போனோம்னா அங்க பிரசாதத்தை வாங்கி நம்ம ஹானர் பண்ணணும், மதிக்கணும். என்ன சொல்லியிருக்கு, அவருக்கு அளிக்கப்பட்ட நிவேதனங்களை நாம் மரியாதையுடன் வழிபடுவோம், வர்ஷிப் பண்ணணும். சிவபெருமான் எப்படி வழிபடுறோமோ அது மாதிரி ஒரு மகா பிரசாதத்தை வழிபடணும். இல்ல பிரபு, எனக்கு நல்லா தெரியும் இந்த கோயில்ல அவங்க வந்து நிவேதனம் பண்றது இல்ல, ஒழுங்கா பண்றது இல்ல, செய்யறவங்க சரியா பண்றது இல்லைன்னா அது நம்ம கைக்கு வந்திருக்குன்னா அதை தலையில வச்சுட்டு யாருக்கா கொடுத்தோம், உச்சந்தலையில வச்சிடணும். இந்த பிரசாதத்தை உச்சந்தலையில வச்சு அதை ஹானர் பண்ணிட்டு ப்ராப்பரா ஆஃபர் பண்ணிருக்காங்க, அது பகவானுக்கு நிவேதனம் செஞ்சு அது சிவபெருமானுக்கு நிவேதனம் பண்ணி கொடுத்தா அது பிரசாதம், மகா பிரசாதம், அதை சாப்பிடலாம். அந்த ஆஃபரிங் வந்து ப்ராப்பரா நடக்கலைன்னு சொன்னா அது பிரசாதமாக. செஞ்சவர் யாரு, அந்த உணவை தயாரித்த போகாவை தயாரிச்சது யாரு, அது நிவேதனம் பண்ணது யாரு, அதை பரிமாறினது யாரு, இதெல்லாம் பார்க்கணும். அது பிரசாதமா இல்லையா, ரைட்? அதை மதிக்க வேண்டும். அவரால் புறக்கணிக்கப்பட்டவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று உறுதி செய்யும். அதனால சிவபெருமான் வந்து அவருடைய கருணை, வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருப்பாம்பது, ரொம்ப கருணை வாய்ந்தவர். அதனால இங்க கஷ்யபர் வந்து சிவபெருமானுடைய மகிமைகளை பறைசாற்றுகிறார். வைணவருடைய ஆசீர்வாதம் இல்லாம நமக்கு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. அதனால சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு வந்து கிருஷ்ணர் மேல மாறாத உறுதியான மனதோடு நான் பக்தி செய்யணும், பக்தி பாதையிலிருந்து விலகிடக்கூடாது, நாமத்துல ருச்சி வரணும். ஓ மகாதேவரே, நீங்க எப்பவும் பகவானை நினைச்சுட்டே இருக்கீங்க, எனக்கும் அந்த ஆசீர்வாதம் பாருங்க, நானும் பகவான் நினைச்சுட்டே இருக்கணும். என் மனதுல இருந்து பகவானுடைய தாமரை பாதம் விலகக்கூடாது, நான் எப்பவும் பகவானுடைய தாமரை பாதை பற்றி கொண்டே இருக்கணும், நான் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே, ஹரே